குட்கா விற்றால் மரண தண்டனையா? டாஸ்மாக் மதுபோதை இல்லையா? சொல்லு சொல்லு தூய சக்தி தலைவா. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 2.5 மாதத்தில் நாகர்கோவில் சிறைச்சாலையில், தூத்துக்குடி காவல் நிலையத்தில் என 2 இடங்களில் காவல் சிறை கொட்டிட கொலைகள் நடந்திருக்கின்றன. சிறிய குற்றத்துக்காக கைது செய்யும் ஒருவரை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்று தருவதே காவல்துறையின் கடமை. அதை செய்யாமல் கையூட்டு, லஞ்சம் எனும் எலும்பு துண்டுக்காக வெறிநாய்களை போன்று நடந்து கொள்ளும் காவல்துறையின் நடவடிக்கை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குல் களைகட்டதனோடு நேர் என்பது 550வது திருக்குறள். இது செங்கோன்மை என்னும் அதிகாரத்தில் வருகிறது. கொலை முதலிய கொடுஞ்செயல்களை செய்வோரை அரசன் தண்டித்தல் நெற்பயிரில் வளரும் களையை பிடுங்குதலுக்கு சமம் என்பது இந்த குறளின் பொருளாகும். இது மன்னராட்சி கால இலக்கணமுமாகும். ஆனால் இக்காலத்துக்கும் பொருந்தும். குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதிலும் மனித உரிமைகளை பார்க்கும் இக்காலத்திலும் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்னும் வகையிலான தண்டனை முறைகள் ஒரு சில நாடுகளில் இருக்குது. ஒருவரை அநியாயமாக கொன்றவனை அதற்கான தண்டனையாக அரசு கொன்றுவிட்டால் அநியாயமாக கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் ஆறுதல் அடைவர். கண்ணார் கண்ட சாட்சிகள் இல்லாது, அச்சத்தால் யாரும் சாட்சி சொல்ல வராதது, சாட்சிகளையும் சான்றுகளையும் காவல்துறை கண்டுகொள்ளாதது ஆகியவற்றாலும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் வழியாகவும் கொலையாளி தண்டனையில் இருந்து தப்புவது பாதிக்கப்பட்டவருக்கு ஏமாற்றத்தையும் மன வலிமையும் ஏற்படுத்தும். இத்தகைய சூழலில் தான் பழிக்கு பழி என்னும் பழிவாங்கல் உணர்வு ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் விற்பது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுது. ஆனால் இவையெல்லாம் போதைப்பொருள் என்பதை வரையறுப்பதில் அரசுக்கே இன்னும் போதை தெளியவில்லை. கஞ்சா, ஹெராயின், ஃப்ரைன் சுகர், மெத்தம்பெட்டமைன் ஆகியவற்றை போதைப்பொருள் என்கின்றனர். அதேபோல் பணங்கள், தென்னங்கள் ஆகியவற்றையும் போதைப்பொருள் என்கின்றனர். கழிவு சர்க்கரை பாகை ஊற வைத்து நொதிக்க வைத்து அந்த நொதியை கொதிக்க வைத்து வரும் நீராவியை குளிர வைத்து பெரும் நல்ல சாராயத்தையும் கள்ளச்சாராயம் என்று பெயரிட்டு போதைப்பொருள் என்கின்றனர். ஆனால் வேதிப்பொருட்களையும் சாயங்களையும் கலந்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு சாராய வகைகள் எனும் பெயரில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக அரசியல்வாதிகளின் ஆலைகளில் தயாரித்த மது வகைகளையே டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மொத்தமாக கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதும் உள்ள 5000க்கும் மேற்பட்ட சில்லறை கடைகள் மூலம் விற்கிறது. இந்த டாஸ்மாக் கடைகளில் விற்கும் மது வகைகள் மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு போதைப் பொருளாக தெரியவில்லை. இவற்றை விட சிறந்ததாக வெளியே வேறு யாரும் சாராயம் பிடித்து விற்றாலும் குடித்தாலும் அது போதைப் பொருளாகும். அதேபோல் நாட்டின் பிற மாநிலங்களில் விற்கப்படும் குட்கா, கைனி, பான் மசாலா உள்ளிட்ட மென்மேலும் புகையிலை பொருட்கள் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது தடை செய்யப்பட்டன. ஜெயலலிதா மறைந்த பின் அதே பொருட்களையே தடையை மீறி ஒளிவு மறைவாக விற்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக அப்போதைய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாதம் 15 லட்சம் ரூபாய் என்கிற கணக்கில் பல கோடி ரூபாய் கையூட்டு பெற்றதாக அந்த பொருட்களின் மொத்த விற்பனையாளர் எழுதி வைத்திருந்த நாட்குறிப்பேட்டை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர். இன்னும் மெல்லும் புகையிலை பொருட்களுக்கான தடை நீடிக்கிறது. அதேபோல் தடையை மீறி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் தொடர்ந்து விற்கப்படுகிறது. மது வகைகள், மெல்லும் புகையிலை பொருட்கள் ஆகியவற்றின் மீதான தடையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தும் பொறிகளாக காவல்துறை, வருவாய்த்துறை ஆகியன இருக்குது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று மது பாட்டில்களில் எழுதப்பட்டிருக்கு. மதுக்கடையின் பெயர் பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கேடு விளைவிக்கும் மது வகைகளை 5000க்கும் மேற்பட்ட கடைகள் வழியாக மக்களுக்கு விற்பதுதான் தமிழ்நாட்டு அரசின் முதற்கடமையாக இருக்குது. குட்கா, கைனி, பான் மசாலா உள்ளிட்ட மெல்லும் புகையிலை பொருட்கள் அண்டை மாநிலங்களில் தடை செய்யப்படாததால் அதில் குறிப்பிட்ட விலைக்கு விற்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளதால் பல மடங்கு விலை கொடுத்தாவது வாங்க வாடிக்கையாளர்கள் தயாராக இருக்காங்க. இதனால் அண்டை மாநிலங்களுக்கு சென்று வாங்கி வந்து அதிக விலைக்கு விற்பதால் கடத்தல்காரர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் அதிக லாபம் கிடைக்குது. இடையில பிடிபட்டாலும் கையூட்டு கொடுத்து தப்புகின்றனர்.
இவர்கள் பெருந்தொகையை கையூட்டாக கொடுத்தாலும் அது பலமுறை ஈட்டிய பெரும் லாபத்தில் இருந்து ஒதுக்கும் சிறு தொகையாகவே அவர்களுக்கு இருக்கு. தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பதால் கிடைக்கும் தண்டனையை விட அவர்களுக்கு லாபம் பெரிதாக தெரிவதால் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் புகையிலை பொருட்கள் புழக்கம் இல்லை என்று ஆட்சியாளர்கள் கூறினாலும் கடைகள், பொது இடங்கள், கழிவறைகள், ஆற்றோரங்கள், கடற்கரை என எங்கு பார்த்தாலும் புகையிலை பொருட்களின் காலி பொட்டலங்கள் கிடப்பதை அது தங்குதடையின்றி விற்கப்படுவதற்கு சான்றாக இருக்கிறது. தடையை மீறி புகையிலை பொருட்களை விற்பது குற்றம்தான். எனினும் கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அருகே ஏத்தங்காட்டில் பெட்டிக்கடையில் இந்த பொட்டலங்களை விற்றதாக கூறி சபரிவர்மன் என்னும் இளைஞரை காவல்துறையினர் பிடித்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். சிறையில் அவர் உயிரிழந்த நிலையில் அவரை காவல்துறையினர் அடித்து கொன்று விட்டதாக குற்றஞ்சாட்டி உறவினர்கள் போராட்டமும் நடத்தினர். உடற்கூறாய்வில் அவர் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகையிலை பொருட்கள் விற்றால் சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. கொலை தண்டனை இல்லை. அவரை கையும் களவுமாக பிடித்தால் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் குற்றத்தை மெய்ப்பிப்பதே காவல்துறையின் கடமை. அவர் குற்றவாளியா என்பதை தீர்மானித்து தண்டனை வழங்குவது நீதிமன்றத்தின் கடமையாகும். வழக்கு விசாரணைக்கு முன்பே சிறையில் அடித்து கொள்வது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும். புகையிலை பொருள் விற்றவரிடம் வழக்கு பதியாமல் இருக்க பெருந்தொகையை கையூட்டாக காவல்துறையினர் கேட்டதாகவும் அதற்கு உடன்படாததால் அடித்து கொன்றுவிட்டதாகவும் உறவினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதிலிருந்து தெரியவரும் உண்மை என்னவென்றால் காவல்துறையினரின் நோக்கம் புகையிலை பொருட்களை ஒழிப்பதோ தடையை மீறி விற்பவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதோ இல்லை. சட்டத்துக்கு புறம்பான குற்றத்தை செய்தவர்களிடம் பெருந்தொகையை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களை தண்டனையிலிருந்து தப்ப வைக்கும் முயற்சியாகும். இதில் விடுவிக்கப்படுபவர் சட்டத்துக்கு அஞ்சாமல் மீண்டும் புகையிலை பொருட்களை விற்க தொடங்குவார். அவர்களை விடுவிக்க காவல்துறையினர் பெரும் கையூட்டு புகையிலை விற்பனை செய்ய சட்டவிரோதமாக பெறும் உரிமத்துக்கான தொகை போலாகிறது. இதனால் ஒருபுறம் புகையிலை பொருள் விற்பனையும் மறுபுறம் ஊழலும் பெருகுகிறது. எப்படி இருப்பினும் சபரிவர்மன் புகையிலை விற்றவரதாகவே கொண்டாலும் அது நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்கப்படவில்லை. நீதிமன்றம் தண்டனை விதிக்கவில்லை. அதிலும் அத்தகைய குற்றத்துக்கு மரண தண்டனை கிடையாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தாய், தந்தை, மனைவி, மகன் என ஒரு குடும்பத்தையே காக்க வேண்டிய இளைஞனை கொடூரமாக அடித்து கொன்றதே தமிழ்நாட்டில் ஊழல் எவ்வளவு பெருகி ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறது என்பதற்கும் காவல்துறையில் ஈவிரக்கமற்ற அரக்கர்கள் காக்கிச் சட்டை போட்டிக் கொண்டு உலவுகின்றனர் என்பதற்கும் சான்றாகிறது. சட்டவிரோத செயல்கள் செய்வதை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் அதை கண்டறிந்து அவர்களிடம் கையூட்டு பெற்று அந்த செயல்களை பெருகச் செய்வது கன்னியாகுமரி காவல் படுகொலையில் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த போக்கு திமுக, அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் உருவாகி செழித்து வளர்ந்திருக்கிறது. இதை மாற்றி காட்டுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம் என்று களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான ஜோசப் விஜய் இந்த காவல் கொட்டடி கொலைக்கு ஓர் இரங்கலோ வருத்தமோ தெரிவிக்கலை. இது அவருடைய கல் நெஞ்சத்தை காட்டுகிறது. ஒரு பெட்டி கடையில் 100 பொட்டலம் குட்கா விற்றவனுக்கு கொலை தண்டனை என்றால் பல கோடி ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சட்டத்தை மீறி விற்றுக்கொள்ள தைரியம் கொடுத்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? அவனை தன் கட்சியில் சேர்த்து கொண்ட ஆளுங்கட்சி தலைவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை மக்களின் முடிவுக்கே விட்டுவிடலாம். இதேபோல் தூத்துக்குடியில் டாஸ்மாக் மதுக்கடையில் இருந்து பெட்டி பெட்டியாக மது பாட்டில்களை வாங்கி வெளியே கொண்டு சென்று வீட்டில் வைத்து விற்ற அருணாச்சலம் என்கிற இளைஞரை காவல்துறையினர் தலையிலே ரத்தம் சிந்தும்படி அடித்திருக்கின்றனர். தலையில் காயமடைந்து குற்றுயிரான அந்த இளைஞன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தார். அருணாச்சலத்தை இளம் வயதில் காவல்துறை அரக்கர்களிடம் பறிகொடுத்த அவரின் தாயும் உடன் பிறந்தானும் சோகத்தில் கதறி எழுதும்போது இதற்கு வெட்கப்பட வேண்டிய, இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய காவல்துறையினரின் அரக்கத்தனமான இத்தகைய போக்குக்கு காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டிய முதலமைச்சரும் அமைச்சர்களும் அன்று ஜனநாயகன் திரைப்படத்தை கண்டு போலிக்கண்ணீர் நீலிக்கண்ணீர் வடித்ததில் வியப்பொன்றும் இல்லை. இத்தனைக்கும் கடந்த திமுக ஆட்சியில் காவல் கொட்டடியில் கொல்லப்பட்ட 20க்கும் மேற்பட்டோரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து தாவேக்கு சார்பில் விஜய் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அப்போது நீதி கேட்ட விஜய் இப்போது இந்த படுகொலைக்கு தொடர்புடைய காவல்துறையின் பொறுப்பையும் ஏற்ற முதலமைச்சராக உள்ளார். டாஸ்மாகில் விற்ற மதுவட்டிகளை வெளியே கொண்டு வந்து அருணாச்சலம் விற்றது மெய்ப்பிக்காப்பட்டால் சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்கப்படும். ஆனால் குற்றத்தை மெய்ப்பிக்கும் முன்னே அடித்து கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை விசாரணை ஆணையம் வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடான மதுவை
டாஸ்மாக் கடையில் வைத்து விற்கும்போது மட்டும் அது போதைப்பொருள் இல்லையா? நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை அந்த கடையில் விற்கும்போது வாங்கி குடித்தால் மட்டும் அதில் போதை வராதா? அந்த நேரம் தவிர மற்ற நேரத்தில் வெளியே விற்பது சட்டவிரோதமா? அருணாச்சலம் மது விற்றது குற்றமா? பதுக்கி வைத்திருந்து அதிக விலைக்கு விற்றது குற்றமா? அப்படியானால் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளிலே அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு மதுபானங்களை விற்கும் விற்பனையாளர்கள் மீது இதுவரை எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? மொத்தமாக பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பது குற்றம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு டாஸ்மாக் மதுக்கடைக்கு பின்னாலும் குறைந்தது 10 சந்துக்கடைகளாவது இருக்கின்றன. டாஸ்மாக் கடைகள் இல்லாத ஊரிலும் அது திறந்திருக்காத நேரத்திலும் எங்கும் எப்போதும் மது விற்பனை நடந்தே வருகிறது. அப்படி விற்கும் சட்டவிரோத சில்லறை விற்பனை நிலையங்கள் தண்டனைக்கு அஞ்சாததும் தொடர்ந்து பெருகுவதும் எதனால்? சட்டவிரோத விற்பனையாளரை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுப்பதற்கு பதில் அதையே ஒரு சாக்காக வைத்து சட்ட நடவடிக்கைகளில் இருந்து வழக்கிலிருந்து தப்புவதற்கு ஒரு பெருந்தொகையை காவல்துறையினர் பெற்று விடுகின்றனர். இதை சட்டவிரோதமாக மது விற்பதற்கான சட்டவிரோதமான உரிமம் என்ற இந்த சில்லறை விற்பனையாளர்கள் கருதுகின்றனர். இந்த போக்கு இருக்கும் வரை சட்டவிரோத மது விற்பனையை தடுக்கவே முடியாது. வேலை வாய்ப்பில்லாத இந்த நாட்டில் சட்டவிரோத மது விற்பனை இன்னும் பெருகிக் கொண்டே போகும். இதற்கு ஒரே தீர்வுதான் இருக்கிறது. மது விற்பனையை அரசின் வருமானமாக கருதாமல் அவமானமாக கருத வேண்டும். மதுவால் வரும் வருமானத்தை விட அதை குடிப்போரின் உடல்நலக் குறைவு, மது மயக்கத்தால் கடமை மறந்து போதையில் உழலும் தலைவனால் அந்த குடும்பம் வறுமையடைவது, மது குடித்து உடல்நலம் கெட்டு உயிரிழப்பதால் குடும்பம் தலைவனை இழந்து தவிப்பது, குடிவெறியில் செய்யும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்கள், சிறுமியருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பெருகுவது, குடிவெறியில் வண்டி ஓட்டுவோர் மதிமயங்கி தானே விபத்தில் சிக்கி உயிரிழப்பது, சாலைகளில் வரும் ஆட்கள் வாகனங்கள் மீது மோதி பிறரை கொல்வது, இவற்றால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் மிக மிக அதிகம். மது வருமானம், மதுவால் ஏற்படும் தீமைகள் இவை இரண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் முழு மதுவிலக்கு கொண்டு வருவதன் தேவை நன்றாக விளங்கும். தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக தலைவர் இலவசங்கள், உதவித்தொகைகள் என முந்தைய திமுக அதிமுகவினரை கூறிய உறுதிமொழிகளை அள்ளி வீசினார். அவற்றை செயல்படுத்த முடியாமல் இப்போது திணறுகிறார். திமுக அதிமுக என இரு கட்சிகளும் செய்யாத ஒன்று என்றால் அது மதுவிலக்கு தான். அதை நடைமுறைப்படுத்தவே முதல் கையொப்பம் இடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது பொய்த்து போனது. 717 மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவித்து மூடப்பட்டதாக கூறினாலும் அது பொய்யா மெய்யா என்கிற ஐயம் எழுந்திருக்கிறது. அது மெய்யாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் மது விற்பனை குறையுமா? ஒரு கடையில் வாங்கியவன் அந்த கடை மூடப்பட்டால் திறந்திருக்கும் மற்றொரு கடையில் வாங்குவானொழிய குடிப்பதை நிறுத்த மாட்டான் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத மத்தம்ப புத்தி உடையவர்கள்தான் மக்களை ஏமாற்ற இப்படி ஒரு திசை திருப்பும் உத்தியை கடைபிடிப்பர். அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். அதனால் முழு மதுவிலக்கு கொண்டு வருவதாலும் புகையிலை பொருட்கள் தடையை முற்றாக நடைமுறைப்படுத்தினாலும் மட்டுமே காவல்துறையினர் கையூட்டு லஞ்சம் வாங்கி குடிப்பதையும் அதை கொடுக்காதவரை கொடூரமாக தாக்கி கொள்வதையும் தடுக்க முடியும். தமிழ்நாட்டு பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, மாணவர்கள் மீது, தன் ரசிகர்கள் மீது, அவர்களை நம்பியுள்ள குடும்பத்தினர் மீது கொஞ்சம் மேலும் அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இனியாவது இவை இரண்டையும் உடனே செய்து காட்டுவார். முழு மதுவிலக்கு, புகையிலை பொருட்கள் தடை இரண்டையும் நடைமுறைப்படுத்த விட்டாலும் காவல்துறை லஞ்சம், கையூட்டு வாங்குவதையும் மிரட்டி பணம் பறிப்பதையும் தடுக்காவிட்டாலும் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன நடக்கிறதென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.